இன்னைக்கு டே 12 நம்ம வந்து 100 நாளில் 1 லட்ச ரூபா அடிச்சு காட்ட போகிறோம். ஆனால் அதுக்குள்ளார வந்து நமக்கு கடவுள் பெரிய ஆப்பா வச்சுட்டாரு. 2 கால்லையுமே கட்டு போட்டாச்சு. ஊரில் தைப்பூசத்துக்கு நெருப்பு மேய்ச்சி மெருகி சொன்னேன். எல்லாரும் ஓடணுங்க. நான் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டேன். அதுவும் இல்லாமல் நடுவில் போய் கொஞ்சம் நேரம் நின்றுட்டேன். அதனால் 2 கால்லையுமே ஒரு மாதிரி பெரிய பெரிய பபுள்ஸ் வந்துச்சு. அதனால் 2 கால்லையுமே அந்த பபுள்ஸை கட் பண்ணி 2 கால்லையும் கட்டு போட்டு விட்டாங்க. ஆனாலும் நம்ம எப்படியாவது டார்கெட்டை அச்சீவ் பண்ணி ஆகணும். என்னடா இது வாழ்க்கையிலே இப்போ தான் முதல் முறையாக ஒரு நல்ல வேலையை பண்ணுறவேன்னு பார்த்துட்டே இருந்தால் அதுக்கு ஆப்பு வச்சிட்டாங்க. நம்ம வந்து இன்றைக்கி 100 ரூபாய் கோல்டு ஆப்பில் வந்து போட்டு முடிச்சாச்சு. இன்னையோட நம்மக்கிட்ட கோல்டில் வந்து 3750 ரூபா இருக்குது. அப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இட்லி, பூரி, பொங்கல், வடை, அப்புறம் கேசரி எல்லாமே ஸ்பெஷல் தான் இன்றைக்கி. ஏன்னா வந்து எங்கள் பக்கத்தூரில் வந்து ரெட்டனை இருக்குல்ல, அந்த ஊரில் வந்து அங்காளம்மன் கோயிலுக்கு வருஷம் அந்த மசாலா கொள்ளைக்காக எங்கள் வீட்டில் வந்து இந்த வசூலுக்கு வருவாங்க எங்கள் ஊருக்கு. அப்போ வந்து எங்கள் வீட்டில் தான் வந்து அவங்களுக்கு மார்னிங் ஃபுட்டு, ஆஃப்டர்நூன் ஃபுட்டு வந்து அவங்க நம்ம போடுறது எப்பயுமே. அதனால் இந்த வாட்டி வந்து அவங்க சாப்பிட்டு போயிட்டாங்க. அதனால் நம்ம சாப்பிட்றது வந்து உட்காந்துக்கிறோம். எல்லாமே வந்து மாசாக இருக்குது, சாப்பிட போகிறோம். ஃபைனலி டேட் 12ஓட ஏர்னிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ஏர்ன் பண்ணி முடிச்சாச்சு. எப்படின்னா வந்து ஒரு ஆல்பம் ஒன்று டெலிவரி கொடுத்துருந்தோம். அந்த அமௌண்ட் வந்துச்சு. நமக்கு படுக்கையிலே படுத்திருந்தாலும் எப்படியாவது இன்றைக்கான வருமானத்தை சம்பாதிச்சாச்சு. அந்த 1000 வந்து நம்ம பல்லவன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டாச்சு. இன்னையோட நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா டேட் 12 மொத்தமாக 12060 ரூபா நம்மளோட பல்லவன் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது. மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.